வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்தது நல்லா ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இதில் இருக்குது. இந்த புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். இப்படி வறுத்துக்கிட்டோம்னா வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி வணங்கி லைட்டாக சுருங்கி வந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெண்டைக்காயை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு புளிக்குழம்ப நல்லெண்ணெயில் செஞ்சிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி போதும். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிய வணங்கி வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மைய வணங்கி வரணும். அப்போ தான் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துன உடனேயே கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சமாக கெட்டியானதும் நாம் ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.